ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வால்ட் விட்மன் எழுதிய கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி அந்த போயத்தோட சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயத்தோட ஒரிஜினல் நேம் என்னென்னா சன்டவுன் போயம். ஸோ இந்த ப்ரெசன்ட் டைட்டில் கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1860 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போயம் வந்து மொத்தம் 9 செக்ஷன், அப்புறம் டோட்டலி 147 லைன்ஸால் இருக்குது இந்த போயம். இந்த போயம் எதை பற்றி அப்படின்னா, இந்த போயட் வால்ட் விட்மன் வந்து ப்ரூக்லின்ற இடத்துல இப்போ வாழ்ந்துட்டு வராரு. அவர் டெய்லி மன்ஹாட்டன்ற இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. எதில் போகிறாருன்னா போட்லேயே போகிறாரு. அவரோட பயணம் போகிற வழியிலையும் வரும்போது எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த போயம் ஃபுல்லாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு செட்டிங் மாதிரி, போயத்தோட செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போயட் எங்கே இருக்காருன்னா ரிவர் பேங்க் ஓரத்தில் இருக்கிறாரு. பேசஞ்சர்ஸ் நிறையா பயணிகள்லாம் வந்து அந்த ரிவரில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்காங்க. எதில் பயணம் செய்கிறாங்கன்னா போட்டில். அந்த போட்டோட அதர் நேம் தான் ஃபெரி. ஸோ போட்டில் பயணம் செய்கிறத இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்கே இருக்க டைட்ஸ், பெரிய பெரிய அலைகள், க்ளவுடு, சன், அது எல்லாமே பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு ஒரு இன்டெக்ரல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு எலமெண்ட்ஸ் அப்படின்னு, ஒரு நான் லிவிங் திங்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ், அதனோட பியூட்டியை வந்து அவர் ரசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அங்கே ட்ராவல் பண்ணுற பயணிகள் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, அடுத்து அங்கே இருக்க ட்ராவலேஜ்க்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் தராரு. ஸோ இந்த போயம் எப்படி இருக்குன்னா, அவர் தனக்குள்ள ஒரு கனெக்ஷன், அவரோட எய்ம் என்னென்னா அவருக்கும் ரீடர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் கொண்டு வரது தான் அவரோட அல்டிமேட் எய்ம் இந்த போயத்தில். அதே மாதிரி தான் அவருக்கும் ரீடர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த போயத்தை ஃபுல்லாக எழுதியிருப்பார். அடுத்து செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் கூட பயணம் செய்கிற நிறையா பீப்புள் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பயணம் செய்கிறவங்க வந்து எப்பயும் வந்து பயணம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. 100 years 100 வருஷம் ஆனாலும் இவங்க வந்து பயணம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்றாரு. அப்புறம் பாஸ்ட் நினைக்கும் போது ஃப்யூச்சர் நினைக்கும் போதும் ஒரு சிமிலரான திங்ஸ் தான் இருக்குது. அதனால எப்பயும் இந்த வழியாக தான் நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க, அந்த ப்ரூக் வழியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த ரிவர் வழியா, ப்ரூக்குன்னு சொன்னது அந்த ரிவர் வழியா. இதில் வந்து அவருக்கும் இந்த ட்ராவலர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்கிறாரு. அடுத்து தேர்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோதான் டைமு பிளேஸ் எல்லாம் கடந்து போனாலும் ஜென்ரேஷன் ஒன்றும் மாறாது, அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை அட்ரெஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, நானும் வந்து இதே பாதையில் தான் வந்து க்ராஸ் பண்ணி போயிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்களும் இதே பாதையில் தான் க்ராஸ் பண்ணி போவீங்க. ஸோ நான் நிறையா சிம்னிஸ், பர்னிங்ஸ், நிறையா சைலர்ஸ் போகிற வழியில் ஸ்கைஸ், வாட்டர் எல்லாத்தையும் பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சிமிலராக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தேர்ட் பார்ட்டில். அதுக்கப்புறம் அவர் நிறையா விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பார்த்தேன் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நான் இப்போ எப்படி ரிவரை பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நான் எப்படி இங்கே எல்லா ட்ராவலர்ஸ்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ என்ன தான் வந்தாலும் இந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது ஒன்று வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய இடத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய விஷயத்த பார்த்தேன், அட்மையர் பண்ணி, இந்த பியூட்டியை ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த அட்மையர் பண்ணி இந்த தேர்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பார். அடுத்து ஃபோர்த்து பார்ட்டில் விட்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த சிட்டிஸ் மேலே, அந்த பீப்புள் மேலே, அந்த ரிவர் மேலே எல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் நேச்சர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டுன்னு சொல்லியிருப்பாரு. பட் தென் இப்போ ஒரு ட்ரான்சிஷனாக மாறுது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் எல்லாமே பிடிக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவரோட ஒரு இமோஷ்னலான ஐடென்டிட்டியை இந்த இடத்துல காமிக்குது இந்த ஃபோர்த்து பார்ட்டில்.
அடுத்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு கொஷின் பண்ணுறாரு. என்னென்னா, அவருக்கும் வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 வருஷம் தான் ஆனாலும் நமக்குடைய உறவு வந்து என்றைக்குமே மாறாது. பிகாஸ் நானும் இந்த ப்ரூக்லின்லேருந்து மன்ஹாட்டன் வரைக்கும் டெய்லியும் பயணம் செஞ்சுட்டு தான் போகிறேன். ஸோ நீங்களும் அப்படி தான் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க ஃபிசிக்கல் உறவு வந்து எப்பயும் மாறாது. அது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபிஃப்த்து பார்ட் வந்து இதில் தான் அது ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் தீமை கொடுக்குறாங்க. என்னென்னா, இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் ஆகிருக்காரு. இதில் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபிஃப்த்து பார்ட்டில். அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அவரோட எக்ஸிஸ்டன்ஸோ அவரோட அன்பு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஜென்ரேஷன் ஆனாலும் அது வந்து மறவே மறவது எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யார் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது, இப்போ நமக்கும் தெரியாது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யாருன்னு சொல்லிட்டு. இவர் வந்து சொல்கிறார், நான் இருந்த மாதிரி தான் எல்லாமே நீங்களும் இருப்பீங்க அப்படின்னா, இவருக்கும் அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதோ லிங்க் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து பார்ட்டில். ஸோ அடுத்து சிக்ஸ்த்து பார்ட்டில் போயட் வந்து ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே டார்க் பேட்சஸ் நிறைய வரும். ஸோ எப்பயுமே பாசிட்டிவான திங்ஸு ஹாப்பினஸான திங்ஸே நடக்காது. ஸோ டார்க் பேட்சஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ டார்க் பேட்சஸ் வந்துச்சுன்னா நமக்குள்ளே சாத்தான் அந்த டைமில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சாத்தானா சேத்தன், ஏதோ ஈவில் ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். குட் அண்ட் ஈவில் ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லைஃப் அப்படின்றது ஒரு கான்ட்ராரியாக இருக்கும். எப்பவுமே குட் நடக்கும்னு சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பேட் இருக்குன்னு மட்டுமே சொல்ல முடியாது. ஸோ அது கான்ட்ராரியாக இருக்கும்போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எப்பவுமே தனிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது. வி மஸ்ட் அக்செப்ட். ரெண்டுமே பியூராக எது நடந்தாலும் சரி, இம்ப்யூராக எது நடந்தாலும் சரி, எல்லாமே நம்ம லைஃப்பில் தான் நடக்குது. வி ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. அடுத்து செவன்த் பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போயட் வந்து ரீடரை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. க்ளோசர் எட் ஐ அப்ரோச் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ரீடர்ஸ் பார்த்து அட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு டைரெக்டாக போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது. பட் தென் பெர்ஹாப்ஸ் அவர் மைண்ட் மூலயமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தாட் ப்ராசஸ், அவருக்கு மைண்டில் நினைக்கிற தாட் ப்ராசஸ் வந்து ரெண்டு பேருக்கும், ரீடர்ஸ்க்கும் இவருக்கும் ஒரு யூனியன், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க செவன்த் பார்ட்டில். ஸோ அடுத்து இப்போ எயித்து பார்ட்டில் வந்து போயட் வந்து மன்ஹாட்டன் ஆர்பரோட பியூட்டியை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சன்செட் ரிவரில் படும்போது எப்படி இருக்குது, சீ கல்ஸ் எப்படி இருக்குது, அந்த லைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டியை சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கும் ட்ராவலர்ஸ்க்கும் நடுவில் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் இருக்குது. அதை வந்து என்றைக்குமே பிரிக்க முடியாது. அதை வந்து சும்மா ஆர்டினரி டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பேசியோ இல்லை டீச் பண்ணியோ ப்ரீச்சிங் பண்ணியோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப மிஸ்டிக்கலான ஒன்று. அது சில விஷயம்லாம் எப்படி நம்ம வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி அவருக்கும் அந்த ட்ராவலர்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த அந்த யூனியன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு வந்து ரொம்ப இட் இஸ் வெரி மச் ரேஷ்னல், ரொம்ப ஃபிலோசபிக்கலான ஒன்று இருக்குது. நிறைய ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதை பார்க்க முடியாது. பட் அவரோட தாட் எல்லாமே வந்து ரொம்ப ரேஷ்னலாக இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 9th செக்ஷனில் வந்து போயிட் வந்து இந்த நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு எப்படி சொல்லலான்னா, பாசமாக கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு. என்னென்னா, எல்லா பேர்டு, ஸ்கை, வாட்டர் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பியூட்டியாக இருக்கிற மாதிரி எப்பயும் இதே ஸ்ப்ளெண்டட் க்ளோனஸோடு இருக்கணும். ஸோ ரிவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ரிவரை நோக்கி எப்படி நீ ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்கியோ ஸோ அதே மாதிரியே எப்பயும் இருக்கணும், அந்த மாதிரி சும்மா அட்ரஸ் பண்ணுறாரு அவரே ஸ்பிரிச்சுவலாக. அடுத்து ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நேச்சுரல் திங்ஸும் வந்து எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்களும் ஒரு ஹியூமனோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இப்போ வந்து இந்த ஃபெரியை வந்து மேனோட லைஃப் கூட சிம்பாலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படின்னா, இந்த ஃபெரி அப்படின்றது போட். அது வந்து எப்பயும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது பிட்வீன் டூ பிளேசஸ், ப்ரூக்லின் அண்ட் மன்ஹாட்டன். அதே மாதிரி ஹியூமனோட லைஃப்பும் அப்படி தான். ஒரு மார்ட்டாலிட்டிக்கும் இம்மார்ட்டாலிட்டிக்கும் நடுவில் ஊசலாடிட்டுருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அவரோட ஜேர்னி வந்து ஒரு ஸ்பிரிட்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஜேர்னி வந்து இட் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.